ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரைடர் சூர்யா. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவோட ஃபவுண்டேஷன் டே. ஸோ வேறு லெவலில் இருக்கும். பார்க்கலாமா? வாங்க இன்றைக்கி போய் பார்க்கலாம். சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. வாங்க. சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரைடர் சூர்யா. நான் வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியா ரியாத்தில் இருக்கேங்க. ஸோ நம்ம வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் டெலிவரி ஜாப் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நல்லபடியாக போயிட்டுருக்கு, நல்லா இருக்கேன். ஸோ உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டோட. ஸோ எதுக்குடா இந்த வீடியோ அப்படின்னா, ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவோட ஃபவுண்டேஷன் டேங்க. ஆமாங்க, February 22 வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவோட ஃபவுண்டேஷன் டே. ஸோ சவுதி அரேபியாவில் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 2 ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக பார்த்துருக்கேன். ஸோ போன February நான் இங்கே தான் இருந்தேன். இந்த ஃபவுண்டேஷன் டே எனக்கு தெரியும் எப்படி இருக்கும்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேஷ்னல் டே, சவுதி அரேபியா நேஷ்னல் டே, அது வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபவுண்டேஷன் டே அதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் சொன்னாங்க. சரி, ஓகே, உங்களுக்கும் காமிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு தெரியாதுல்ல. இப்போ நம்மளோட சுதந்திர நாள் தெரியும், குடியரசு நாள் தெரியும், டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா ரேலி நடக்கும், அந்த மாதிரி நடக்கும். பட் சவுதி அரேபியாவில் எப்படி ரேலி நடக்கணும் உங்களுக்கு தெரியுமா? அல்டிமேட்டாக இருக்கும். இதில் நிறைய ஆக்ஷன் வீடியோஸ் கூட காமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் தப்பாக நினைக்காதீங்க, என்னடா இவன் ஆக்ஷன்டாக காமிக்கிறானே அப்படின்னு நினைக்காதீங்க. பட் உண்மையே சொல்கிறேன், எல்லாமே இருக்கும். சரிங்களா? ஆக்ஷன் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் ஃபுல் ஃபன் இருக்குங்க. இன்றைக்கி ஃபுல்லாகவே வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்தியாவில் நம்ம வந்து இப்போ ஒரு குடியரசு தின விழாவோ சுதந்திர தின விழாவோ நம்ம வந்து நடக்குதுன்னா நம்ம வந்து வண்டியில் வந்து கொடி கட்ட முடியாது. சரிங்களா? கொடி கட்டிட்டு அப்படி இது மாதிரி ரேலி மாதிரி போக முடியாது. அப்படி போகிறது தப்புன்னு நம்ம நாட்டில் இருக்குது. சரிங்களா? அந்த கொடியை நம்ம அவமதிக்கிற மாதிரி ஆயிரும். ஏன்னா அது கீழே விழுந்துட்டுனா அதை யாரும் மிதிச்சிடக்கூடாது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் சவுதி அரேபியாவில் எல்லா சரிங்களா, எல்லா காரும் சொல்ல மாட்டேன், மோர் தென் கார்ஸில் பார்த்தீங்கன்னா சவுதி ஃப்ளாக்ஸ் இருக்கும். அது வேற மாதிரி இருக்கும். அப்புறம் சாக்லேட்ஸ் கொடுப்பாங்க, பார்க்குற மீட் பண்ணுற எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அது வந்து நேஷ்னல் டேக்கு நடந்துச்சு. சரிங்களா? இப்போ ஃபேர்வெல் டேக்கு எப்படி இருக்க போகுது, ஐ மீன் ஃபவுண்டேஷன் டேக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. இன்றைக்கி பார்க்கலாம், வாங்க போகலாம். அதேமாதிரி இன்றைக்கி ஆக்ஷன்ஸ் மேபி நிறையா இருக்கலாம். சரிங்களா? அது எல்லாத்தையும் காமிக்கிறேன் உங்களுக்கு. அப்போ தானே நம்புவீங்க சவுதி அரேபியாவில் இவ்வளோ ரிஸ்க் இருக்குது இந்த ரோட்டில் அப்படின்னு. அதை காமிக்கிறதுக்கான வழியை நான் உங்களுக்கு நீ பண்ணுறேன். இங்கே வந்து ஷிவர்லேட்டோட கார். சரிங்களா? கொடியை பாருங்கள், சவுதியோட ஃப்ளாக் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் எல்லாம் மோர் தென் காரில் இருக்கவங்க இன்றைக்கி நல்ல ரிச்சான ஆட்களாக தான் இருப்பாங்க. பட் இது வந்து அவங்களோட இதுதான். ஏன்னா அவங்களோட மொழி, அவங்களோட மதத்தை, அவங்களோட இடத்த வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. அவங்களோட இடத்த அவங்க அவ்வளோத்துக்கு லவ் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது அவங்க இதில் ரொம்ப ப்ரௌடாக இருக்காங்க. நம்மளும் அந்த மாதிரி தான் இருக்கணும். ஆனால் நம்ம இந்தியா கிடையாது, நம்ம தமிழ்நாடு அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு அது பெருசாக ஃபீல் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நானும் குடியரசு தின விழாக்கெலாம் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணி பார்த்ததும் கிடையாது. சுதந்திர நாளைக்கு இந்த மாதிரி என்ஜாய் பண்ணிலாம் நான் பார்த்ததே கிடையாது. சரிங்களா? இந்தியாவோட நேஷ்னல் டேக்கே நம்ம இந்த மாதிரி பண்ணுவோமான்னு தெரியாது. ஆனால் இவங்க வந்து அதை வேறு லெவலில் என்ஜாய் பண்ணுறாங்க. நேற்றுலாம் ட்ரோன் ஷாட் நடந்துச்சு. காலையிலே வந்து பார்த்திங்கன்னா ஃபைட்டர் ஜெட், அவங்களோட அந்த ஃபைட்டர் ஜெட் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அதில் ஜெட் ஷோலாம் நடந்துச்சு, நிறையா நடந்துச்சு. எனக்கு ஒரு நேஷ்னல் டேவோ இல்லை ஒரு ஃபவுண்டேஷன் டே இந்த மாதிரி கொண்டாடுவாங்கன்னு பார்த்து இந்த நாட்டில் புதுசாக இருந்த மாதிரி இருந்து நல்லா இருந்துச்சு. இப்போ நம்ம நாட்டில் எல்லாரும் கொண்டாட வேண்டியது சுதந்திர நாடு, சுதந்திர வினாலாம் எல்லாரும் கொண்டாடினாலும் அதிகபட்சம் யாரும் கொண்டாடுவாங்க? ஸ்கூல் படிக்கிற பசங்க கொண்டாடுவாங்க. அந்த சாக்லேட் வாங்கிட்டு அங்கே போய் ப்ரேயர் ஹாலில் நின்றுட்டு வர்றதுக்கு போவாங்க. பட் இங்கே எல்லாருமே கொண்டாடுறாங்க. நேஷ்னல் டே எல்லாரும் கொண்டாடுறாங்க. இப்போ ஃபவுண்டேஷன் டே நேற்று நைட்டே பார்த்துட்டோம், நிறைய ரேலி. நான் அது ஷார்ட்ஸ் மேக் பண்ணி போட்டிருக்கேன் இன்ஸ்டாவில், போய் பாருங்கள். வேற மாதிரி இருக்கும், தரமாக இருக்கும், தரமாக. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம பார்க்குறது எல்லாத்தையும் எடுக்க போகிறோம். எத்தனை மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல, ஃபுல் வீடியோ எடுத்துகிட்டே இருப்பேன். சார்ஜர் சொருவி வச்சுட்டே ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். அந்தளவுக்கு உண்மையாக இன்ட்ரெஸ்ட்டுக்கு முன்னால் ஒரு கார் போகுது பார்த்தீங்கன்னா, ஃபோர்டு. ஸோ அந்த காரில் வந்து பார்த்திங்கன்னா பேக் கலரில் இந்த பிளாக்கில் பின்னாடி இருக்க அந்த கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிங்கோட ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கிங்கு, செகண்ட் கிங்கு, தேர்ட் கிங்கு, இப்படி அவங்களோட இதெல்லாம் ஒட்டியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரியுதா? ஆனால் அந்த இதில் தான். ஸோ இந்த மாதிரி நிறைய ஒட்டியிருப்பாங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ரோல்ஸ் ராய்ஸு, பெட்லி, BMW, ஃபெராரி, ஸோ இந்த மாதிரி கார்லேயே அந்த ஃப்ளாக்லாம் வச்சுட்டு போகிறது, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இது பாருங்கள், இது நேற்று தான் ஒட்டியிருப்பாங்க. ஸோ எங்கே 2 or 3 days கழிச்சு எடுத்துருவாங்க. பட் அவங்களோட இது அது என்னதான் இருந்தாலும் பண்ணுவாங்கங்க. நான் நிறைய பயங்கர பிராண்டான காரில் கூட இந்த மாதிரி ஒட்டிட்டு போவாங்க. ஏன்னா அவங்க வந்து இந்த நாளை ரொம்ப ஒரு செலிப்ரேட் பண்ணுறாங்க. நம்ம அப்படி பண்ண மாட்டோம். நம்ம நாட்டில் எங்கெங்கே ஒற்றுமை இருக்குது. கூட எனக்கு ஒரு வேளை இந்த ஃபவுண்டேஷன் டேக்கு தான் பார்த்தீங்கன்னா நல்லா செலிப்ரேஷன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே இருங்க, இதில் ஒன்றும் GMC
எப்படி இருக்கு பாருங்க. இன்னொன்று பார்த்தீங்களா, இப்போ இன்னொன்று காமிக்கிற பாருங்க, அது மிரண்டுருவீங்க. அது டொயேட்டோவில் அங்கே பாருங்க, பேனட்டில் எப்படி வச்சுருக்காங்க பாருங்க. ஸோ எனக்கு உண்மையில் இது கொஞ்சம் இப்போ ஒரு சின்ன டவுட்டே வந்துருச்சு. ஒருவேளை இந்த நேஷ்னல் டே விட இந்த ஃபவுண்டேஷன் டேக்கு ரொம்ப செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. ஏன்னா நான் இப்போ கொஞ்சம் நாட்டி ஒரு மால் போயிருந்தேன். அந்த மாலில் பார்த்தீங்கன்னா லேடிஸ்லாம் அந்த தலையில் ஒரு மாதிரி அந்த பேண்ட் மாதிரி கட்டியிருக்காங்க. அதில் நிறைய கோல்டு, ஐமீன் அது அந்த அலங்காரம் பண்ணுற படுத்துகிற மாதிரி இருந்துச்சு. அது இருந்துச்சு நிறையா. ஐமீன் பசங்களுமே குட்டி குட்டி பசங்க ஒரு மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டு வால் ஒரு பக்கம், ஐமீன் கத்தி அந்த வால் இருக்கும்ல அது ஒன்று, அப்புறம் குறுவால் வச்சுருக்காங்க, கன்று வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அந்த ட்ரெஸ்ஸு காஸ்டியூம் போட்டு பொண்ணுங்களும் நீட்டாக அந்த பரதாலாம் அந்த மூஞ்செலாம் மறைச்சி அந்த மேலே நெத்தியை கவர் பண்ணுற மாதிரி ஒரு மாதிரி இந்த கோல்டு கலரில் தொங்க விடுற மாதிரி விட்டு, ஸோ நல்லா இருந்துச்சு, பார்க்க அருமையாக இருந்தது. இங்கே ஒரு வண்டியை பாருங்கள், இதுவும் ஜிஎம்சி தான். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம இந்தியாவில் பண்ண முடியாது. இந்தியாவில் நம்ம பண்ணால் அது பெரிய ஒரு பிரச்சனையாயிரும். பட் இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அது பார்க்குறதுக்கு. இப்போ நேராக போனால் பிரச்சனை, நேராக போகக்கூடாது. இதுக்குள்ள ஓடி போய் வெளியே ஓடிடணும். ஏன் நேராக போகக்கூடாதுன்னா, நேராக போனால் நம்மளை வேறு எங்கேயாவது இந்த டைமில் மாற்றி விட்ரும். இது நல்ல ஷார்ட் ஆர்டர் வர டைமு. அப்போ நம்ம வேறு எங்கேயா போனால் விளங்காது. பார்த்தீங்களா, இங்கே இருங்க, கதவுல ஒட்டியிருக்காங்க பாருங்கள், ஜன்னல் கதவுல. ஆனால் அரபில் ஏதோ எழுதியிருக்கு. இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. அது என்ன கார் தெரியுதா, ஜூட்டரா. அந்த காரில் எப்படி மாட்டியிருக்காங்க பாருங்க. வா, ஃப்ரண்ட்லேயே நிறையா நிற்கிதுங்க. ரேலி ஸ்டார்ட் ஆகிடுச்சா, டைம் இருக்குது, 6 o'clock தான் போட்டிருந்தாங்க. ஸோ இங்கே இருந்து இங்கே ஸ்டார்ட் ஆகி இப்போ நம்ம ஒரு ரவுண்டா போல் வந்தோம் பார்த்தீங்களா, அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி ஃபுல்லாக ரியாத் ஃபுல்லாக ரேலி கன்வே பண்ணியிருக்காங்க இப்போ பசங்க கொஞ்சம் பேர். மேபி அதனால் அங்கே ஒரு ஹயபூசா நிற்குங்க. ஹயபூசாவை பாருங்க. ஐ திங்க் இது என்ன மாடல் ஹயபூசா? ஓ, இவர் தான் ஹயபூசாவோட ரைடரா? ஆமாம். இது என்ன வெர்ஷன், 2000 சம்திங்கா, 20 கூட இருக்கா, 25 இருக்கலாமா மேபி. கிளஸ்டர் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சேடல் பேக்கு, ஆனால் இதில் சேடல் பேக் எங்கே ஃபிக்ஸ் பண்ணுவார், பண்ண மாட்டார். ஆனால் உண்மையில் இது ஒரு அரக்கந்தாங்க. இது நம்ம ஊரில் ஒருத்தர் வச்சுருக்காரு, அவர் பிரச்சனை பண்ணிட்டார் அப்படிங்கிறதுனால இல்லை, மற்றபடி இது ஒரு அரக்கந்தான். இவர் தான் இதுக்கான ரைடரு. இந்த ஹைவேல போகிற மாதிரியோ இல்லை ஹைவேக்கு அந்த பக்கமாக தான் ஆர்டர் தருவான். அப்போ நான் இன்றைக்கி ரேலிலாம் பார்க்கலாம். ஏன்னா நிறைய வண்டி அப்படி இது ரேலி பண்ணி போவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க பசங்க இறங்கி. ஸோ அதெல்லாம் பார்க்கலான்னு நினச்சா சிட்டிக்குள்ளே உள்ள, ஐ மீன் ஹைவேலே தராமல் எல்லாம் ஊருக்குள்ளே தந்துக்கிட்டு இருக்கான். இப்போ கடைசி ஒரு ஆர்டர் அதேமாதிரி ஏரியாக்குள்ளே, இப்போ ஒரு ஆர்டர் அதேமாதிரி ஏரியாக்குள்ளே கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு இருக்கான். என்னன்னே தெரில. நம்ம ரேலி பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் நடக்கும். ஆனால் ஊருக்குள்ளே தர சின்ன ஆர்டர் தான், ஷார்ட்டாக தான் தரான். ஆனால் நமக்கு வெளியே விட்டா தானே இன்றைக்கி ரேலி பார்க்க முடியும். மற்ற டைம்லலாம் ஹைவேல போ அப்படின்னு அனுப்பி விட்டுறான். என்ன செய்யும் சார். இருங்க, 1.4 கிலோமீட்ரு வெளியினா வரதுனாடி திருப்பி ஏதாவது ஒரு ஆர்டர் வருமா, அதாவது என்ன ஊருக்குள்ளே இருக்கும். ஊருக்குள்ளே இருந்தால் ரேலி பார்க்க முடியாது, ஊருக்கு வெளியே வந்தால் மட்டும் தான் ரேலி பார்க்க முடியும். அப்படியே அந்த சூரியன் இறங்க தான் பார்த்தீங்கன்னா வைபுக்கான அந்த ஆரம்பம் ஸ்டார்ட் ஆகுது. ஏன் அப்படின்னா, என்ன இப்போ தான்டா நான் ஒரு ஆர்டர் கொடுத்தேன், திரும்பியும் பாருங்க சிட்டிக்குள்ளே. நேராக தான் போகணுமாண்ணா? சாரி கைஸ், தப்பாக புக் பண்ணிட்டேன். நம்ம இப்போ அட்வென்ச்சர் ரைட் பண்ண போகிறோம். சக்க ஜக 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 ஜக. இது ஒரு ஹிமாலயனோ இல்லை ஒரு எக்ஸ்பெல்லோ இல்லை சுசுக்கியோட வீஸ்ட்ராமா ஏதோ ஒன்று இருந்தாலும் பக்கம். இது நம்ம எப்பவும் போகும் பார்த்தீங்களா, இந்த பொலிவியாடு மால்கா அந்த சைடில் பார்த்தீங்கன்னா பயங்கர டிராஃபிக்காக. இப்போ தான் குரூப்பில் அப்படியே ஒன்றுன்னா மெசேஜ் வந்துகிட்டு இருக்கு, இந்த பக்கம் நல்ல டிராஃபிக்கு. அது மாதிரி ஆர்டரும் டிலே ஆகும். நம்ம இந்த டைம்லலாம் போய் ஆர்டர் எடுக்க போனால் ஆர்டர் டிலே ஆகும். இந்த மாதிரி டிராஃபிக்லேயே மாட்டிக்கிடுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லோரும் எங்கே போகிறாங்கன்னா அங்கே ரேலி நடக்கிற இடத்துக்கு போகிறாங்க. ஸோ இதே மாதிரி தான் எப்படி வண்டியில் போயிட்டே இருப்பாங்க. சில பேர் வந்து
ரொம்ப டிராஃபிக் ஆச்சுன்னா இல்லை இறங்கி டான்ஸ் ஆடுறது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் இந்த அது எப்படி சொல்லணும்னா இந்த ஃபங்க்ஷனோட இது இருக்குது. அந்த ஃபுட்டேஜ் வந்து நான் உங்களுக்கு கொஞ்சம் காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். என்ன இந்த நைட் எடுக்கிறதுக்கு கலர் தான் எப்படி கிரியேட் பண்ண போகிறேன்னு தெரியல. கலர் கரெக்ஷன் எப்படி தான் கிரியேட் பண்ணி முடிக்க போகிறாலுமே இந்த ஏரியாவுக்கு நம்ம அதிகமாக நமக்கு ஆர்டரே வராதுங்க, சரிங்களா? ஃபுல்லாக நம்மளுக்கு ஹைவேக்கு அந்த பக்கம்தான், இல்லைனா அந்த நான் சொல்லல பொலிவியாடு, ஸோ அந்த மாதிரி ஏரியாவில் தான் ஆர்டர் வரும், சரிங்களா? இன்றைக்கி என்ன ஆச்சரியனே தெரில, என்ன கீழே அனுப்ப மாட்டேங்குது. நீ மேலே போ மேலே போ மேலே போ அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக மேலேயே நர்ஜி ஸ்டாப்லேயே தான் கொடுத்துக்கிட்டு இருக்கான். இப்போ கூட நர்ஜி ஸ்டாப் தாங்க. நேடி பார்த்து நான் கீழே போயிட்டு இருந்தேன். சரி கீழே போனால் அந்த ஹைவே, அந்த ரோட் சைடில் ஹைவே போனால் ரேலி நடக்கும், அது பார்க்கலாம். அப்புறம் ஏதாவது மாலுக்குள்ளே போனால் மாலுக்குள்ளே வந்து டான்ஸ் பண்ணுவாங்க, அரபி டான்ஸ், அந்த அவங்களோட கல்ச்சரல் டான்ஸ் பண்ணுவாங்க. அப்படின்னு பார்த்தா அது என்னன்னா, நீ பொருளை வாங்க மேலே போ, பொருளை வாங்க மேலே போ, பொருளை வாங்க மேலே போன்னு அனுப்பி விட்டுட்டே இருக்கு. முடியலை. எங்கே போயிட்டு அம்மாடி யாரில் டேய் எங்க ஒட்டி போயிட்டாங்க, பயம் காட்டிட்டாங்க எனக்கு. இந்த சூனாப்பானாக்கே பயம் காட்டிட்டான்டா அவன். இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஞாபகமாக இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம ரூமில் இருக்க அபி ப்ரோக்கு இன்றைக்கி பிறந்த நாளுங்க. இன்றைக்கினா இன்றைக்கி இல்லை, 23ஆம், சரிங்களா? இன்றைக்கி 22 நைட் ஆயிடுச்சுல. ஸோ அவருக்கு 23ஆம் பிறந்த நாள். ஸோ அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேக்லாம் வாங்கினோம். 11 மணிக்குள்ளே போய்ட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு 12 மணிக்கு அவருக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் பிளானை போட்டு இப்போ கிளம்பியாச்சு. ஆனால் இதில் ஒரு சம்பவம் என்னென்னா, டைம் இங்கே இப்போ 11:30 ஆயிடுச்சு. அவர் 12 மணிக்கு அவர் ஆர்டர் முடித்து ஒரு அரை மணி நேரத்தில் வந்துடுவார்னு எங்களை ஒரு 12:30க்கெலாம் வந்துடுவார். நாங்கள் அதுக்கு நோட்டி போய் ரூமெல்லாம் க்ளீன் பண்ணி நீட் பண்ணிவிட்டு கேக் வச்சுட்டு பலூன்லாம் ஊத முடிஞ்சால் பலூனு அதெல்லாம் பண்ணிவிட்டு டெக்கரேஷன் பண்ணிவிட்டு, அவர் வந்து கேரளாக்காரங்க தானே, ஸோ அதனால் கப்பையும் மீன் கறியும், அதே மாதிரி நான் மீன் திங்க மாட்டேன், அதனால் சிக்கன். ஸோ கப்பை, மீன் கறி, சிக்கன் இவ்வளோ அதெல்லாம் வாங்கிட்டு இப்போ தான் ரூம் போயிட்டுருக்கோம். ஸோ நைட்டு இன்றைக்கி செம்மையாக இருக்குது, நீங்களும் பார்ப்பீங்க. வேற மாதிரியே இருக்கும் இன்றைக்கி. அதனால் எனக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த பெருவாடியை ஃபுல்லாக ஐ மீன் இங்கே நடக்கிற இந்த சவுதியோட இந்த டே மருந்து குச்சா டக்குனி சரிங்க. அந்த டே இத்தனை ஆட்டம் அந்த டே பற்றி பேசிட்டே இருந்தேன், டக்குன்னு பேர் மறந்து போச்சு. ஃபவுண்டிங் டே, ஃபவுண்டிங் சரி ஓகே, அது வரலன்னா விட்டுற வேண்டிதான், வேறு என்ன பண்ணலாம். அந்த டே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக என்னால் கவர் பண்ணி காமிக்க முடியல. பட் நான் கண்டிப்பாக உங்களை இந்த வீடியோவில் சுவாரஸ்யமாக கொஞ்சம் காமிச்சிருப்பேன்னு நம்புகிறேன். பார்க்கலாம்.